பாப்பா சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் பேசுங்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயிரும் இருக்கே. இன்னைக்கு வந்து புது குக்கு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. புது குக்கு கஞ்சி போதும் ஏன் புரிய மாட்டேங்குது. வீடியோ ஆன் பண்ணதும் போதும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா பூண்டு, வெங்காயம், பூண்டு, புளி வச்சு ஒரு ரெசிபி. அது என்னங்கிறது போக போக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பூண்டு கஞ்சி வைக்க போகிறோம். பூண்டு கஞ்சி வச்சுட்டு வெங்காய புளி துவையல். வெங்காய புளி துவையல் வெங்காயம் புளி துவையல். பூண்டை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். ஆமாம், மிளகா வைக்கணும். எதுக்காக கஞ்சி வைக்கிறோம்னா இன்றைக்கி வந்து அமலாவுக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இதமாக எனக்கு பூண்டு கஞ்சி தான் வேணும் அப்படின்ட்டு பூண்டு கஞ்சி உப்பு கம்மியாகவே போட்டுக்கிறேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன். இருங்க வர ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, கொஞ்ச நாள் வந்து இது யூஸ் பண்ணாமல் இருந்தது. எறும்பு ரொம்ப வந்துட்டு கம்மி. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பக்கத்தில் சும்மா கீழே விழுந்த ஒரு விதை அப்படியே முளைச்சிருக்கு பாருங்க. வெண்டி செடி. ரொம்ப கஷ்டப்பட்டு அரைக்கிறாங்க. இடுப்போட கேஸு. சரிங்க, நல்லா இருட்டு. மழை காலையிலேருந்து நல்ல மழை வரும். இப்படி கிடக்கு, காற்றடிச்சு எல்லாம் பறந்து போய் கிடக்கு. பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் கேப் போட்டதே பொங்கிடுச்சு. பரவாயில்ல, அரைக்கிறப்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு தான் வேலை, டபுள் வேலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. சரி, இறக்கிறோம். ஆற வச்சுருவா. வெந்நீர் இருக்கு, வேணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது. கஞ்சி ரெடி, துவையல் ரெடி. இது வந்து அமலாவுக்கு தான். நான் வந்து தோசை ஊற்றிக்க போகிறேன். அம்மா என்ன சொல்லிச்சு, இன்னும் கொஞ்சம் கிளாஸ் எச்சா போடுற அரிசி அவங்களுக்கு இதே கொடுத்து விட்டுருவோம். நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு கஞ்சி, அப்புறம் புளி துவையல் எங்கள் அக்கா அரைச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களா, அதனால் இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அக்கா தான் இப்போ இங்கே வந்து நான் பார்த்துருந்து எதுவுமே சாப்பிட முடியல. அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து கஞ்சி வச்சு புளி துவையல் வச்சு தான் சாப்பிட போகிறேன். உப்பு கொஞ்சோண்டு போடணும். கொஞ்சமாக தான் போட்டேன், கொஞ்சோண்டு வந்தா உப்பு. நல்லா இருக்காமா, நீங்களும் இதே சாப்பிட்டுக்கலாமா? உனக்கு தோசை ஊற்றி விட்டு
போதும். நல்லா இருக்கு. எங்கள் ஊரில் 2-3 நாளாக தொடர்ந்து மழை, விடாத மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலையிலேருந்து கரண்டும் இல்லை. இப்போ தான் கரண்டும் வந்துச்சு. தண்ணிக்கே சிரமமாக போயிடுச்சு கரண்ட் இல்லாதனால. இப்போ தான் தண்ணி வந்துச்சு. என் அக்காவும் நைட்டுக்கு தான் சிம்பிளாக எனக்கே எப்படி தான் சாப்பிடணும் போல இருந்தது. அதனால் பூண்டு கழிச்சு புளி துவையல் தான் சாப்பிட்றாங்க. காரம் சாப்பிடக்கூடாது. எத்தனை மணி கொஞ்சமாக வச்சுக்க, 2 சும்மா அப்படியே எடுக்காம அப்படியே ஸ்பூனை டச் பண்ணிக்க. அது ஒன்றும் திங்கலாம் தின்னு. நீங்களும் சாப்பிடுங்க போங்க 2 பேரும். எப்படி இருக்கும்? உனக்கையா இருக்கா கஞ்சி? நல்லா இருக்கு. உனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் வந்து முக்கியமான விஷயம் சொல்கிறப்ப நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்டில் இருக்கேன். 1 வாரம் தான். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுவேன். அடுத்தடுத்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.